உலக இரட்சகராம் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று வாக்களித்து நம்மை சதா காலம் நினைத்து நம்மை உயர்த்தும் நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஒரு முறையாகலும் ஆண்டவராய் இயேசுவின் அன்பை பிறருக்கு சொல்லுங்கள். ஒரு வருஷத்துக்கு 52 வாரங்கள், 52 பேருக்கு நீங்கள் ஜெபிக்கலாம் அல்லவா? 52 பேருக்கு நீங்கள் பைபிள் வாங்கி கொடுக்கலாம் அல்லவா? 52 ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் அல்லவா? இயேசுவின் அன்பை நீங்கள் சொல்ல முடியும் தானே? அது நீங்கள் செய்யுங்கள். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் நோவாவையும் அவனுடனே பேடையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. நோவாவை தேவன் நினைத்தார். காரணம், நோவா தேவனுக்கென்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு உத்தம ஊழியக்காரன். தேவனுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றியவர். தேவனுடைய சித்தத்தை அவர் செய்தவர். அக்கிரமம் நிறைந்த அந்த காலத்தில் நோவா மாத்திரம் சர்வலோகத்தை உண்டாக்கிய பரிசுத்த தேவனை, உயிருள்ள தேவனை, அந்த உன்னத தேவனை அவர் முழு இருதயத்தோடு ஆராதித்தார். ஆகவேதான் உலக அழிவிலிருந்து நோவாவையும் அவருடைய மனைவி, அவருடைய 3 மகன் 3 மருமக்குமார் ஆகிய 8 பேரையும், அதோடு மாத்திரமல்ல உலகம் முழுவதும் உள்ள ஜோடியான மிருகங்களை ஒரு பேழை செய்து எல்லாவற்றையும் அதில் பாதுகாக்கும்படி தேவன் செய்தார். 150 நாட்கள் இரவு பகலாக மழை பெய்தது. மனம் திரும்பாத அக்கிரமக்காரர்கள் எல்லோரும் அழிந்து போனார்கள். இதோ பூமிக்கு மேலே அந்த பேழை தண்ணீரில் மிதக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, தேவன் நோவாவை நினைத்தாராம். ஆமென் அன்பானவர்களே, இன்றைக்கு பாவம் எனும் தண்ணீருக்கு மேலே நாம் இருக்கிறோம். உலகம் அக்கிரமம் அநியாயம் எனும் தண்ணீர் போல அவை எல்லாம் மிகுந்திருக்கிறது. அதன் மத்தியிலே தான் நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் கோட்டைக்குள்ள, இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் பரிசுத்த ஆவியானவருடைய பேழைக்குள்ள நாம் இருக்கிறோம். நாம் தேவ சித்தத்தை செய்ய அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவன் நம்மையே அவர் நினைக்கிறார். அது எத்தனை மகிமை என்று பாருங்கள். தேவன் நோவாவை நினைத்தார். அதோடு மாத்திரமல்ல, நோவாவோடு பாதுகாக்கப்பட்டிருக்கிற எல்லா காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் தேவன் நினைத்தாராம். எத்தனை மகிமையான ஒரு அன்பு, தேவனுடைய அன்பு. ஆமென் அன்பானவர்களே, ஏசாயா 49:15 பாருங்கள். பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் அன்பானவர்களே, தாய் பூமியில் இருக்கும்போது தான் தன் பிள்ளையை நினைக்க முடியும். அவள் பூமியை விட்டு கடந்து போனால் நம்ம யார் நினைப்பது? நித்திய தாயாக, நித்திய தகப்பனாக இருக்கிற கர்த்தராகிய இயேசுதான் தன் பிள்ளைகளை என்றைக்கும் நினைக்கிறார். ஆக நோவா தேவ சித்தத்தை செய்ததுனால, தேவனையே அவர் தேடிக்கொண்டிருந்ததுனால தேவன் அவரை நினைத்தார். அதனுடைய விளைவு ஒரு பலத்த காற்றை வீச செய்தாராம். உடனே அந்த பூமியை சூழ்ந்திருந்த அந்த தண்ணீர் வடிய ஆரம்பித்து விட்டது. இதோ அந்த பேழை அரராத் மலையின் மேல் வந்து நின்றது. நோவா, தன் மனைவி, பிள்ளைகள், மருமக்குமார்கள், நோவா பாதுகாத்த மிருகங்களெல்லாம் வெளியில வாழ வந்து விட்டது. ஆம், தேவனை நாம் தேட 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 அவர் நம்மை நினைக்கிற தகப்பன். அவர் நம்மை நினைக்கும் போது அவர் ஒரு பலத்த ஆவியின் காற்றை வீச செய்வார். அப்பொழுது எல்லா பிரச்சனைகளும் மறைந்துவிடும், எல்லா சோதனைகளும் மறைந்துவிடும், எல்லா ஆபத்துக்களும் மறைந்துவிடும், எல்லா தடைகளும் விலகிவிடும், எல்லா எதிரிகளும் பின்வாங்கி போய்விடுவார்கள். சாத்தானுடைய சதிகளெல்லாம் முறிந்துவிடும். அந்த ஆவியானவருடைய காற்று நம்மேல் வீச வேண்டும். நாம் அவரை தேடும்போது அவர் நம்ம நினைக்கிற தேவன். ஆகவே அன்பானவர்களே, உங்களை எத்தனையோ பேர் நன்மை செய்தவர்கள் நினைக்காமல் போனார்களே, என் உடன் பிறந்தவர்களை நினைக்காமல் போனார்களே, நான் யாருக்கெல்லாமோ எவ்வளோவெல்லாம் பாடுபட்டேன், அந்த பிள்ளைகள் எல்லோரும் இன்றைக்கு என்னை நினைக்காமல் போனார்கள் என்று கூட எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைக்கு கலங்கலாம். கலங்க வேண்டாம். மனிதர்கள் மறந்து விடுவார்கள்.
ஆனால் தன் உயிரை கொடுத்து நம்மை மீட்ட ஆண்டவர் இயேசு நம்ம எப்பொழுதும் நினைக்கிற தேவன். அவரையே தேடுவோம். பலத்த காற்றான் ஆவியானவரை அவர் வீச செய்வார். நீங்கள் புது பலத்தோடு புது ஆசீர்வாதத்தோடு வளருவீர்கள். கர்த்தரையே இரவும் பகலுமாக நாம் தேடுவோமா? ஜெபிப்போம். அன்புள்ள நேசரே, உம் சித்தத்தை செய்த நோவாவை நீ நினைக்கிறவராய் இருந்தீர். உம்மை தேடுகிற பிள்ளைகளை நீ நினைக்கிற தேவன். இன்றைக்கும் நாங்கள் நிர்மலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை. நீர் எங்களை குறித்து நினைப்பதனால தான் இந்த பூமி என்னும் எத்தனையோ வெள்ளங்கள் சூழ்ந்து வந்தாலும் நாங்கள் இன்றைக்கும் வாழ்கிறோம் என்றால் நீர் எங்களை நினைக்கிறீர். ஒவ்வொரு தேவையிலும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பிலும் நீர் எங்களை நினைக்கிறீர். ஒவ்வொரு ஒத்துழைப்பிலும் உதவியிலும் நீர் எங்களை நினைக்கிறீர். உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடி கோடி நன்றி. எங்களை முற்றுமுடியுமாய் தாழ்த்துகிறோம் தகப்பனே. மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.